ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவது நீ காண்பாய். இந்த நாளிலும் கர்த்தர் யாரை உயர்த்துவார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் சொல்ல 2 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். யாரை கர்த்தர் உயர்த்துவார் என்று சொன்னால், ஒன்று கர்த்தருக்கு காத்திருக்கணும், இரண்டாவது அவருடைய வழிகளை கை கொள்ளணும். அப்பொழுதுதான் நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு கர்த்தர் உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அநேக உயர்வுகளை கர்த்தர் வேதத்தில் வைத்திருக்கிறார். சங்கீதக்காரங்க தாவீது எழுதின இந்த சங்கீதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அநேக உயர்வுகள் இருக்கிறது. அநேக காரியங்களை நாம் தியானிக்கும் போது உயர்வுகளை குறித்து பார்க்க இங்கே வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நீ கர்த்தருக்கு காத்திருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும், ஆண்டவருக்கு காத்திருக்க. இன்னைக்கு மனிதர்களுக்கு காத்திருக்கிறாங்க. யாரோ ஒரு கடன் கொடுக்குற பேங்குக்கு பல நாட்களாய் காத்திருக்கிறோம், ஃப்ளைட்டுக்கு காத்திருக்கிறோம், வாகனத்தில் போவதற்கு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் போய் காத்திருக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு நீ காத்திருக்கிறது என்று சொல்கிறது இந்த அப்ளிகேஷன் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக சுற்றுகிறது அல்ல. ஜெபத்தில் தரித்திருக்கணும், ஜெபம் பண்ணி காத்திருக்கணும். உன் விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் ஒப்புவித்து நீ காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதூபலன் அடைந்து சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படியால் நடந்தாலும் சோர்ந்து போகலாம். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கணும், மனுஷருக்கு அல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கணும். இரண்டாவது உன் வழியை கைக்கொள்ள, அவருடைய வழியை கைக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ கர்த்தருடைய வழி தான் நம்ம கை கொள்ளும் போது நிச்சயமாக பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு கர்த்தர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு உயர்வை தேடி ஜனங்கள் போகிறார்கள். உயர்வை தேடி போகிறாங்க. உயர்வு வேணும்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து உயர்வை வாங்கி கொள்கிறார்கள். அப்படி அல்ல, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளுங்க. உங்களை தேடி உயர்வு வரும், உங்களை தேடி அழைப்புகளும், உங்களை தேடி மேன்மைகள் வரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், யோசுவை எடுத்துக்கொண்டு பாருங்கள். அவன் உயர்வை தேடவில்லை, அவன் அழைப்பை தேடவில்லை. அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் விழுந்து ஜெபித்து கொண்டே இருந்தான். அவன் ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்தான். கர்த்தர் ஒரு நாள் அவனுடைய கிரியைகளை கர்த்தர் பார்த்தார். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக மோசே இறந்து போது கர்த்தர் சொன்னான், நான் மோசையோடு இருக்கிறது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி அழைத்து யோசுவாவை கர்த்தர் உயர்த்தினார். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மை பாராட்டினார். என்று சொன்னால் யோசுவா கர்த்தருக்காக காத்திருந்தான். கர்த்தருடைய வழியை அவன் கை கொண்டான். பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு கர்த்தர் யோசுவாவை உயர்த்தினார். அதே போல நீங்களும் உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சங்கீதம் 37:5 சொல்லுகிறது பாருங்கள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் காத்துருங்க, கர்த்தருக்கு காத்துருங்க. ஏற்ற காலம் வருங்க. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா வாஞ்ச, இப்போவே உயரணும்னு எதிர்பார்க்குறாங்க. கர்த்தருடைய காலம் வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் அவர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய காலத்துக்கு, கர்த்தருடைய நேரத்துக்கு நீங்கள் காத்துருங்க, அவசரப்பட வேணாம். நிச்சயமாய் கர்த்தர், அது காலதாமதமே ஆகாது. அதின் காலத்தில் நேர்த்தியான ஏற்ற காலமாக இருக்கும். நமக்கு வேணால் காலதாமதமாக இருக்கலாம், கர்த்தருக்கு அது காலதாமதம் அல்ல. அப்போ கர்த்தருக்கு நீங்கள் காத்திருப்பீங்கன்னு சொன்னால், இரண்டாவது அவருடைய வழியை கை கொள்ளுவீங்கன்னு சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் இந்த பூமியில் உங்களை உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு அன்னாள் காத்திருந்தாங்க, யோசுவா காத்திருந்தார், யோசேப்பு காத்திருந்தார், இவங்கெல்லாம் காத்திருந்தாங்க. கர்த்தர் அவளை உயர்த்தினார். நீங்களும் காத்திருந்து கர்த்தருடைய வழியை கை கொண்டு பாருங்கள். உங்களையும் பூமியில் நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் பகுதிகளில், உங்கள் குடும்பத்தில், உறவுகளில், தேசத்தில், பட்டணத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்க ஜெபிப்போம். சர்வ வல்லமையில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தர் யாரை உயர்த்துவார் என்ற தலைப்பில் தகப்பனே, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளுகிற பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை விட்டு தூரம் போயிட்டு உமக்கு காத்திருக்காமல் உம்முடைய வழியை கை கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் ஒரு விஷயம் தயவாய் மன்னித்து உம்முடைய திட்டத்துக்காக, உம்முடைய நேரத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பா, நீங்கள் ஏற்ற காலத்தில் உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறன்னு காத்து நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். கர்த்தாவே, அது மாத்திரமல்லப்பா, எங்களுடைய வழிகளை எல்லாம், எங்களுடைய வழிகளை விட்டு உம்முடைய வழிகளை நாங்கள் கை கொள்ள கர்த்தர் கிருபை தாருங்க. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து எங்களை உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.